அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, "ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது ஊஞ்ஞாற்றுபவர்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "சோர்வு இல்லாமல், முயற்சியில் குறைவு இல்லாமல் முயல்கின்றவர், செயலுக்கு இடையூறாக வரும் ஊழையும் ஒரு காலத்தில் தோல்வியுறச் செய்வர்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ, நம்ப ஏதாவது ஒரு வேலைய செய்ய போறோம் அப்படின்னா, அந்த வேலையில எந்த ஒரு சோர்வும் இல்லாம, முயற்சி அதிகமான முயற்சிக்கு குறைபாடு இல்லாம அதிகமா முயற்சி போட்டு, நம்ம வந்து ஒரு செயல செய்றோம் அப்படின்னா, அந்த செயலுக்கு இடையூறாக வரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அத நம்ம தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறள் எண் 620 அதிகாரம் ஆள்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மதம் மாறினால் எஸ்சி அந்தஸ்து ரத்து அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பரவலாவே இருக்கக்கூடிய இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான். என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஹிந்து மதத்துல இருக்கேன். நான் ஹிந்து மதத்துல இருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறேன். மாறுறப்போ நான் ஹிந்து மதத்துல எஸ்சியா இருந்தேன்னா, கிறிஸ்டியானிட்டிலயும் நான் எஸ்சியா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஏன்னா மதம் மாறிட்டா எஸ்சி அந்தஸ்து அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும். ஆனா ஆல்ரெடி கிறிஸ்டியானிட்டிலயும், இஸ்லாமிய மதத்திலயும், அ இந்து மதத்திலிருந்து கன்வெர்ட் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா? அதுல கன்வெர்ட் ஆனவங்கள்ல சில பேர் எஸ்சில இருந்துமே கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. ஹிந்து மதத்துல எஸ்சியா இருந்திருப்பாங்க. அவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. இல்ல இஸ்லாமுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், நாங்க வேற மதத்திலிருந்து கன்வெர்ட் ஆயி கிறிஸ்டியானிட்டிக்கு வந்திருந்தாலுமே, எங்களுக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா போய்க்கிட்டே தான் இருக்கு. இ அஃபிஷியல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லி 1950ல பிரசிடென்ஷியல் ஆர்டர் ஒண்ணு வந்திருக்கும். ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லி 1950ல. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹிந்து மதத்த சேர்ந்தவங்க, ஹிந்து மதத்துல எஸ்சியா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இந்த எஸ்சி அப்படிங்கிற அந்தஸ்து செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு 1956ல அது ஒரு திருத்தத்த மேற்கொண்டு, சீக்கிய மதத்த சேர்ந்தவங்க அதுல இருக்கக்கூடிய எஸ்சிக்களுக்கும் அந்த எஸ்சி அப்படிங்கிற அந்தஸ்து வரும். ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க சீக்கிய மதத்துக்கு போயிருக்காங்க. இந்து மதத்துல இருக்கக்கூடிய எஸ்சி சீக்கிய மதத்துக்கு மதம் மாறி இருக்காரு அப்படின்னாலும், அங்கேயும் அவரு எஸ்சி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1990ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆ பௌத்த மதத்துக்கு மாறி இருந்தாலும், அவங்களுக்கும் அந்த எஸ்சி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். இந்து மதத்துல இருந்து ஒருத்தர் பௌத்த மதத்துக்கு போறாரு அப்படின்னா, அவருமே என்ன பண்ணிக்கலாம், அந்த எஸ்சி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய எஸ்சியா இருக்கக்கூடிய ஒரு நபர், சீக்கிய மதத்துக்கு போனாவோ, இல்ல பௌத்த மதத்துக்கு போனாவோ, அவர எஸ்சிங்கிற ஸ்டேட்டஸ்ல நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனா அத தாண்டி கிறிஸ்டியானிட்டிக்கு போனாவோ, இல்ல இஸ்லாமிய மதத்துக்கு போனாவோ, அவங்களுக்கு அந்த எஸ்சி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ங்கிறது அப்ளிகபிள் ஆகாது. அததான் உச்சநீதிமன்றமும் சொல்றாங்க. மதம் மாறிட்டா எஸ்சி அப்படிங்கிற அந்தஸ்து வந்து செல்லுபடி ஆகாது, வராது அப்படின்னு சொல்லி. இது உச்சநீதிமன்றத்தோடைய ஸ்டாண்டா இருந்தாலும், மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2007ல ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. 2007, 8 அந்த காலகட்டத்துல. சோ அது வந்து ராஜேந்திர சச்சார் அப்படிங்கிற கமிட்டி. அவங்களுமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தலித் கன்வெர்ட்க்கு வந்து எஸ்சி ஸ்டேட்டஸ் குடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மதம் மாறினாலும் எஸ்சி ஸ்டேட்டஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அது அவுட்டேட்டட் ரெக்கமெண்டேஷன் ஆனனால, சமீபத்துல 2023, 24 காலகட்டத்துல மத்திய அரசாங்கம் ஒரு 3 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. 3 பேர் கொண்ட கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி பேர் என்னன்னா, கேஜி பாலகிருஷ்ணன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கேஜி பாலகிருஷ்ணன் கமிட்டி. சோ அந்த கமிட்டி என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரச்சனைய ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதம் மாறுனவங்களுக்கு எஸ்சி அந்தஸ்து குடுக்கலாமா, வேணாமா அப்படின்னு சொல்லி. சோ மதம் தான் மாறியிருக்காங்க. எஸ்சி அப்படிங்கிற மக்கள் பொருளாதாரத்திலயும் பெரிய பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள். பொருளாதாரம், சமூக அளவுல பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களா இருப்பாங்க. மதம் மாறுறனால அவங்களுடைய சமூக பொருளாதார அந்தஸ்து உயர்ந்துருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாதி நேரங்கள்ல அது அப்படி இருக்கிறது இல்ல. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்றாங்க. மதம் மாறிட்டாலே எஸ்சி ஸ்டேட்டஸ் குடுக்கக் கூடாது அப்படிங்கிற ஒரு தரப்பு சொல்றாங்க. சோ இந்த ஒரு கொஸ்டின தான் இந்த கேஜி பாலகிருஷ்ணன் கமிட்டி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் குடுப்பாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? ரைட். லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் தேர்வு களம் அப்படிங்கிற ஒரு ஆப்ப வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்வு களம் அப்படிங்கிற ஆப் எதுக்காக அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, மெடிக்கல் ரெக்ரூட்மென்ட் போர்டு, டிஎன்யூஎஸ்ஆர்பி இது ரிலேட்டடா வரக்கூடிய நோட்டிபிகேஷன், எக்ஸாம் ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக
தமிழக அரசாங்கம் சார்பாகவே இந்த தேர்வு களம் அப்படிங்கிற இந்த செயலிய வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்க செய்தியா குடுத்திருக்காங்க. சரியா? சிம்பிளான விஷயம் தான். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.